சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அருள்வாக்கு அன்னபூரணிக்கு சொந்தமான வீட்டுக்குள் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். படுக்கை அறையில் அழுகிய நிலையில் ஒரு ஆண் மற்றும் பெண் சடலங்கள் கிடந்தன. இரு சடலங்களையும் கைப்பற்றிய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த வீட்டிற்கு மருத்துவர் ஒருவர் மாயாவி போல வாரத்திற்கு ஒருமுறை வந்து செல்வார் என்றும், சடலமாக கிடந்தவர்கள் வேலூரைச் சேர்ந்த 70 வயதான சாமுவேல் சங்கர், அவரது மகள் சிந்தியா என்பதும், அன்னபூரணி இந்த வீட்டை இருவருக்கும் வாடகைக்கு விட்டிருப்பதும் தெரிய வந்தது. கணவரை பிரிந்து வாழ்ந்த சிந்தியாவுக்கு மருத்துவர் சாமுவேல் எபினேசர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரது அழைப்பின் பேரில் வேலூரில் இருந்து தந்தையின் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக சிந்தியா திருமுல்லைவாயல் சென்றுள்ளார். தங்கி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வசதியாக அன்னபூரணியிடம் வீட்டை வாடகைக்கு பெற்று சிந்தியாவையும் அவரது தந்தையையும் மருத்துவர் சாமுவேல் எபினேசர் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து வந்து சாமுவேல் எபினேசர் சிகிச்சை அளிக்க சென்ற நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக சங்கர் பலியானதாகவும், சரியான சிகிச்சை அளிக்காததால் தனது தந்தை இறந்து விட்டதாகவும் கூறி மருத்துவரிடம் சிந்தியா சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது வேகமாக தள்ளியதில் கீழே விழுந்த சிந்தியாவும் பரிதாபமாக பலியானதால் கொலை வழக்கில் சிக்கிக்கொள்வோம் என்று அஞ்சியுள்ளார் சாமுவேல் எபினேசர். இதனால் இரு சடலங்களையும் மறைக்க எண்ணி அவர் அந்த வீட்டின் படுக்கை அறையில் 2 சடலங்களையும் படுக்க வைத்து உடல் அழுகாமல் இருப்பதற்காக சில ரசாயனத்தை ஊற்றியதோடு துணியை சுற்றி வைத்துவிட்டு படுக்கை அறை ஏசியை 24 மணி நேரமும் ஓடவிட்டுள்ளார்.